ஒரு ₹90 விற்கக்கூடிய ஒரு சட்னி பிராண்டுக்கு அட்வர்டைஸ்மெண்ட்காக 150 கோடி செலவு பண்ணாங்கன்னா நீங்க ஒத்துக்குவீங்களா? என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா? நிறைய பேர் நம்ம என்ன சொல்வோம், இது ஒரு பைத்தியக்காரத்தனம், இது வேஸ்ட் ஆஃப் மணி, ₹90 சட்னிக்காக 150 கோடியா அப்படின்னு எல்லாருமே ஷாக் ஆகுவோம். அதே தாங்க எனக்கும் ஆச்சு. பட் டீட்டெயில்டா பார்த்தோம்னா அதுல இருக்கக்கூடிய பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோல நான் அதை பத்தி தான் சொல்ல போறேன். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட். சிங்ஸ் சீக்ரெட் ஒரு சட்னியை 90 ருபீஸ்க்கு அவங்க ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அதை ப்ரமோட் பண்ணணும்னு நினைக்கும் போது இதுக்கான ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்றாங்க. என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை பீப்புளுக்கும் ஒரு மாஸ் இமோஷனல் கனெக்டோட இந்த ஆடை கிரியேட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம கஸ்டமரோட மைண்ட்ல ஒரு பெர்மனண்டா அவங்க ரிமெம்பர் பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணணும் திங்க் பண்றாங்க. அவங்க ஏன் அப்படி திங்க் பண்றாங்க அப்படின்னா, 90 ருபீஸ் சட்னி விற்கணுங்கிறது அவங்களோட மெயின் இன்டென்ஷன் கிடையாது. அவங்களுக்கு கஸ்டமரோட மைண்ட்ல ஒரு பெர்மனன்ட் பிராண்ட் பில்டிங் கிரியேட் பண்ணணும், பிராண்ட் ட்ரஸ்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்றது தான் அவங்க நினைக்கிறாங்க. அதனால அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு பெரிய டைரக்டர், ஒரு மாஸ் இமோஷன் கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு டைரக்டரை ஹையர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்பதான் அவங்க அப்ரோச் பண்ணவங்க டைரக்டர் அட்லி. டைரக்டர் அட்லி பாத்தீங்கன்னா சவுத் இந்தியால மட்டும் படம் எடுத்துட்டு இருந்தாரு. ஆனா 2023ல ஷாருக் கானோட சேர்ந்து ஜவான் அப்படின்ற ஒரு படத்தை ஆல் ஓவர் இந்தியாவை ஒரு மாஸ் இம்பாக்டோட, ஒரு இமோஷனல் கனெக்டோட எடுக்கக்கூடியவர். இந்த மாதிரி ஒரு டைரக்டர் தான் எங்க அட்வர்டைஸ்மெண்ட்க்கு வேணும்னு சொல்லிட்டு அந்த ஆடை கிரியேட் பண்றதுக்காக 150 crores அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. ஸோ நிறைய பேர் இது முட்டாள்தனம்னு நினைக்கலாம். பட் இதுக்கு பின்னாடி இருக்க பிராண்ட் ஸ்ட்ராட்டஜி இவங்க மட்டும் பண்ணலங்க, நிறைய அதர் பிராண்ட்ஸும் பண்ணிருக்கு. அதுக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா அமுல் பாத்தீங்கன்னா பை மை பட்டர் ஆர் பை பட்டர்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கேர்ள் வந்து ஒரு கார்ட்டூனிஸ்டிக் கேரக்டர்ல இன்னைக்கு வரைக்கும் நிறைய நியூஸ் பேப்பர்ஸ்ல, எஸ்பெஷலி ஹிந்து பேப்பர்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களோட ஆட் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மக்களோட மைண்ட்ல அமுல் அப்படின்னு சொன்னாலே அந்த கேர்ள் வந்து கையில பட்டர் வச்சிருக்க மாதிரி ஒரு ரிமெம்பரன்ஸை கிரியேட் பண்றாங்க. அதுக்காக அவங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு பிராண்ட் பாத்தீங்கன்னா ஃபெவிகால். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம யாருமே கம் குடு அப்படின்னு கேட்கறதே இல்லை, ஃபெவிகால் குடு அப்படின்ற ஒரு வார்த்தையே மாத்திட்டோம். அது காரணம் என்னன்னா, ஜோடேகா அப்படின்னா ஃபெவிகால். அதாவது அவங்க என்ன பண்ணணும், எதை ஒன்று ஒட்டணும்னாலும் ஃபெவிகால் அப்படின்ற விஷயத்த மனசுல அவங்க ஆட்ஸ் மூலமா பதிய வச்சதுனால இன்னைக்கு கம் அப்படின்ற வார்த்தையை நம்ம யூஸ் பண்றது இல்லை, ஃபெவிகால் அப்படின்ற வார்த்தையை தான் யூஸ் பண்றோம். இதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி தான் ரீசெண்டா நைக்காங்கிற பிராண்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பண்றது அவங்களோட பொருளை விற்கிறதுக்காக இல்லை, கஸ்டமரோட லாங் டேர்ம் பிராண்ட் ஈக்விட்டியை வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. நீங்க நைக்கால ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா ஆன் டைம்ல அதை வந்து டெலிவர் பண்றதும் அதை ரிஃபண்ட் பண்றதும் ரொம்ப ப்ராப்பரா கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னா, அவங்க பொருளை விற்கணுங்கிறது அவங்களோட பெரிய நோக்கம் இல்லை, பிராண்ட் பில்டிங் அண்ட் ட்ரஸ்ட் கிரியேட்டிங் தான் முக்கியமான விஷயம். ஸோ சிங்ஸ் சீக்ரெட் அப்படின்ற கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணது அவங்களோட பிராண்ட் பில்டிங்காக. ஸோ இதுல இருந்து பிசினஸ் ஆண்டர்பிரனியூவர் நீங்க என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நானும் 150 கோடி இன்வெஸ்ட் பண்ணுமா? தேவையே இல்லை. அங்க இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கஸ்டமரோட மனசுல இமோஷனலா நீங்க கனெக்ட் ஆகணும், பிராண்ட் பில்டிங் பண்ணணும், ட்ரஸ்ட்டை பில்ட் பண்ணணும். ஸோ இந்த 3 விஷயத்தையும் எவ்வளோ ரூபாயில போட்டு நீங்க அதை பண்ண போறீங்கிறது irrelevant. பட் இதை பண்ணினீங்கன்னா லாங் டேர்ம் பிசினஸ்ல நீங்க சஸ்டெயின் ஆகலாம். ஸோ சிங் சீக்ரெட்ங்கிற ஒரு பிராண்டு 90 ருபீஸ்க்காக 150 crore அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது சரியா தவறா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜியோட அடுத்த வீடியோல பார்ப்போம். நான் ரோஹினி ஸ்ரீ, உங்க கார்ப்பரேட் லாயர் ஃப்ரம் லீ இன்டெலிஜென்ஷியா பிரைவேட் லிமிடெட்.